தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நடத்திய கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை மண்டலம் வாரியா பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று நிரூபித்திருக்கிற, ஏன்னா அதிமுக ஆட்சி அமைக்காத பட்சத்திலும் கூட ஆமான் அப்படின்னு சொல்லி நிரூபித்திருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தை நம்ம கருத்து கணிப்புல முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட 57 தொகுதிகள் கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கும் போது அதிமுக 40 45 தொகுதிகள் வெல்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. திமுக 10 15 தொகுதிகள் என்று ஒரு கணக்கீடு சொல்லுது. நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் லீடிங்ல வருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் முன்வைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றின விவரங்களை எல்லாம் விவாதிப்பதற்காக, கருத்துக்களை தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்களும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். பேசலாம் சார். வணக்கம் பாக்கி சார். உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கொங்கு மண்டலத்தில் அதிமுக தன்னுடைய கோட்டையை இன்னும் பலப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி ரிசல்ட் சொல்லுது. உங்களுடைய பார்வை? கொங்கு மண்டலம் திமுகவுக்கு ஒரு பெரிய சவால், சேலஞ்ச். அதனால தான் கொங்கு மண்டலத்தில் அந்த மண்டலம் சார்ந்த சில அரசியல் தலைவர்களை களம் இறக்கி தீவிரமாக வேலை செய்யறதுக்கு பிளான் எல்லாம் பண்ணிச்சு திமுக. ஆனால் இந்த பணியில் ஈடுபட்டவர்கள் மீதான வழக்குகள், அவர்கள் மீதான சந்தேகங்கள், அவர்கள் மீதான கரும்புள்ளிகள் இருக்குல்ல, அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும். அது அப்படித்தான் நான் பார்க்குறேன். பேரே நான் சொல்லிடுறேன், செந்தில் பாலாஜிக்கு அசைன்மெண்ட்டு கொங்கு மண்டலத்தை கவர் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் செந்தில் பாலாஜி 2021 அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை. ஆனால் இப்போது வழக்கு மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள், உச்ச நீதிமன்றத்தின் கண்டனத்தையும் பெற்றவர். அதனாலே அமைச்சர் பதவி இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த மாதிரியான சூழல் அது திமுகவுக்கு பாதகமானது ஒன்று. ரெண்டாவது, காலங்காலமாக கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவினுடைய கோட்டை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கூட, எம்ஜிஆர் காலத்தில் அந்தந்த ரீஜனில் இருந்த தலைவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. இடைத்தேர்தலில் 1973 திண்டுக்கல் மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடந்த பல்வேறு இடைத்தேர்தல்களை தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது. ஸோ அப்போவே எழுதப்பட்டது கொங்கு மண்டலம் என்றால் அதிமுக ஒன்று. இந்த சூழல் மட்டுமல்ல, அனைத்து இந்திய அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியின் தொகுதியும் கொங்கு மண்டலம் தான். இது ஒரு மிகப்பெரிய சாதகமானது. ரெண்டாவது, மிக முக்கியமானது, பாஜகவின் முக்கிய தலைவர்களும் அந்த கொங்கு மண்டலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கடந்த முறை வெற்றி பெற்ற வானதி ஸ்ரீனிவாசன் மத்திய அமைச்சர் இப்போது களத்தில் இறங்கிறாங்க. இவங்க எல்லாமே கொங்கு மண்டலத்தில் இருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தி பணியாற்றுவார்கள். கூட்டணி கட்சிகளும் பணியாற்றும். அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களும் உற்சாகமாக வேலை செய்வாங்க. ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர் பகுதி மண்டலம் என்பதனால நீங்கள் சொன்ன 57 தொகுதிகளில் அனைத்து இந்திய அதிமுக இந்த ஸ்பெக்ட்ரத்தினுடைய கருத்து கணிப்புப்படி 40 45 சொன்னால் கூட நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கேன். கூடுதலில் கிடைப்பதற்கான வரலாம். இன்னும் மொமெண்டம் கெயின் பண்ணும்போது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நான் கருதுறேன். இதில் நாம் தமிழர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கு. இருக்கலாம், நாம் தமிழரும் ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் இந்த இடத்துல பிக்சர்லேயே இல்லாதது தாவேகா. அப்போ தாவேகா என்பது சில பகுதிகள் மட்டும்தான் ஏதேனும் ஸ்பாய்லராக இருப்பாங்க. நான் சொல்றது, அவங்க வெற்றி பெற்ற இடங்கள் பிடிக்கிறதில் மட்டும் இல்லை, ஸ்பாய்லராக கூட இருக்க மாட்டாங்களோ என்கிற சந்தேகத்தை இந்த கொங்கு மண்டலம் நமக்கு காட்டுகிறது. வெங்கடேசன், இப்போ என்ன பிஜேபி பற்றி கொங்கு மண்டலத்தில் பேசாமல் போனால் அது கண்டிப்பாக நல்லா சரியாக இருக்காது. அண்ணாமலை அவருக்கு சீட்டு கிடைக்கல, அவர் போட்டியிடல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை விரும்பக்கூடிய ஆதரவாளர்கள், பாஜக ஆதரவாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இணையதளங்களில் கருத்துக்கள் இருக்கு. சோ இப்போ இந்த கொங்கு மண்டலத்துல 40 to 45 அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு சீட் இல்ல அப்படிங்கறத, இது இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு அப்படின்னா அண்ணாமலைக்கு சீட் கொடுத்திருந்தா இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை ஏன் வைக்கக்கூடாது? இல்ல, அண்ணாமலைஜி தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்றது லெட்டர் கொடுத்துட்டாரு. போன வாட்டி அவர் 2024 என்னை சுருக்கிட்டீங்க, கோயம்புத்தூர்ல போட்டியிட வச்சதுனால நான் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தினகரன் அவர்களுக்கும் பிரச்சாரம் பண்ண முடியாம போய்விட்டது. இந்த முறை கிடையாது, நான் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணணுன்ற அவர் வேண்டுகோள் விடுத்ததுனாலதான் பண்றாங்க. இப்ப அவர் தேர்தல் போட்டி இட்டு இருந்தால் கொங்கு மண்டலத்துல இப்ப சிங்காநல்லூர் போட்டி இருந்தாருன்னா அந்த தொகுதியிலே சுருங்கி இருப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு தன்னுடைய ஓட் பேங்கை உயர்த்ததுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிஜேபி அவர் கொடுத்திருக்கு. அதை பண்ண போறாரு. நான் கொங்கு மண்டலத்துல திமுக தோத்து விட்டதுன்றதுக்கான அறிகுறியை அவர்களே சொல்றதை நான் உங்களுக்கு பாயிண்டாவே கொடுக்குறேன். 2 தொகுதிகளை காங்கிரஸ் தள்ளி விட்டுருக்காங்க. அதுல ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்த ஒரு சிங்காநல்லூர்ல ஒருத்தர் நிக்க வைக்கிறாங்க, இன்னொருத்தர் நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ் கொங்கு பெட்ல ஒண்ணுமே கிடையாது, டெட்.
ரெண்டாவது, கரூரில் இருந்து கொங்கு பெட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு தெற்குக்கு செந்தில் பாலாஜியை கொண்டு வராங்க. செந்தில் பாலாஜி அங்க என்ன பண்றாருன்னா, கரூர்ல இருந்து ஒரு 18 கேண்டிடேட்டை கொண்டு வர்றாரு. எப்படி பாருங்க, இவங்க எவ்வளவு மூலக்காரங்க பாருங்க. கரூர்ல இருந்து 18 கேண்டிடேட் போட்டு 18 சுயேட்சையை நிக்க வச்சு கொங்கு பெல்ட்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னு இருக்காங்க. இந்த இப்ப தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சோன்னா வெளியாட்கள்லாம் வெளியேறணும்னு போலீஸ் சொல்லும். வெளியாட்கள்லாம் அவங்கவுங்க மாவட்டத்தை அந்தந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறுங்க, உங்க மாவட்டத்துக்கு போங்கன்னு சொல்றப்ப நாங்க கேண்டிடேட்டு எங்களுக்கு சின்ன இருக்குன்னு இருந்துட்டு அங்க இருக்கக்கூடிய பரிசு பொருளோ இல்ல வேற எதனா பணமான பொருளோ ஏதோ ஒரு பொருளை, ஏன்னா பட்டியை வச்சு இவங்க ஈரோடு கிழக்குல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. திருமங்கலம் ஃபார்முலா இன்ட்ரோடியூஸ் பண்ண பெருமை திமுக வச்சாரும், பட்டியல அடிச்சு வச்சு பிரியாணி போட்டு காசு கொடுக்குற ஃபார்முலாவும் அவங்களுக்கு சாரும். அப்ப 18 பேரை கரூர்ல இருந்து கொண்டு வந்து கொங்கு பெல்ட்ல கோவை தெற்குல வேட்பாளரா நிக்க வைக்கிறப்பயே கொங்கு பெல்ட்ல அவங்க தோத்துற போறாங்கன்றத தெல்ல தெளிவா திமுகவே சொல்லுது. அதனாலதான் தன்னிடம் இருக்கக்கூடிய 2 சீட்டையும் எங்க தள்ளி விடுது, காங்கிரஸுக்கு தள்ளி விடுது. ஏன்னா கொங்கு பெட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏடிஎம்கேவும் பிஜேபி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்குங்க, பெரிய ஸ்ட்ராங் அது. அன்னைக்கு அண்ணாமலைஜி தோக்குறது கூட ஏடிஎம்கே ஓட்டையும் அண்ணாமலை ஓட்டையும் கேட்டுனா எதிரில் இன்னொருக்கு டெபாசிட் கிடைச்சிருக்காது. ரொம்ப தெளிவானது. ரெண்டாவது நம்ம ராதாகிருஷ்ணன் அவர்கள் வென்றெடுத்த தொகுதி கொங்கு பெல்ட், ஏற்கனவே வானதி அவர்கள் வென்றெடுத்த பெல்ட், நம்ம ஓட் ஷேர் இன்னைக்கு வரையும் பெரு லெவலா வச்சிருக்கோம். ஏடிஎம்கே வச்சிருந்த ஓட் ஷேரும் சேர்த்தா பெரிய ஒரு பலம். இன்னும் சொல்லுகிறேன், எம்ஜிஆருடைய ரசிகர்கள் அதிகமா இருக்கிற ஒரு பெல்ட் கொங்கு பெல்ட். இன்றைக்கு செங்கோட்டையன் கடைசி வரையும் பாக்கெட்ல இருந்து ஜெயலலிதா படத்தை எடுக்காம எம்ஜிஆர் படத்தை எடுக்காம இப்பதான் விஜய் படம் வச்சிருக்காரு. இன்றைக்கும் அவர் தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையம் இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்ல யாரை நம்பி நிக்கிறாரு நினைக்கிறீங்க? அவர் விஜய் நம்பி நிக்கிறாருங்களா? எம்ஜிஆர் நம்பி தான் நிக்கிறாரு. விஜய் நம்பி ஒரு ஓட்டு அவனுக்கு எவனும் போட மாட்டாரு. அவருக்கு எம்ஜிஆருடைய எம்ஜிஆரால் வார்க்கப்பட்டேன், ஜெயலலிதா வளர்க்கப்பட்டேன்னு சொல்லிதான் அவருடைய கட்டமைப்பை நோக்கி நகர்றாங்க. ஏன்னா அந்த பெல்ட்டை திமுக ரொம்ப நாளா உடைக்க ட்ரை பண்றாங்க, அவங்களால கிட்ட கூட போக முடியல. அவருக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா கரூர்ல இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை கொண்டு வந்தோன்னா, செந்தில் பாலாஜி நேர்மையா தேர்தலில் என்னைக்குமே ஜெயிக்க மாட்டாருங்க. அவர் தகுடு தம் ரோடுனா அவர் 10 ரூபா செந்தில் பாலாஜி, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு யார சொன்னாரு? இன்னைக்கு கரூர்ல பெரிய ஆன்டி இன்கம் சேவை தாவேக்கா ஏற்படுத்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு. அதனாலதான் தொகுதி பயந்து ஓடியாரு. இங்க கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய வேலை என்ன? கோயம்புத்தூருக்கு தன்னுடைய இருக்கக்கூடிய 18 பேர் அங்க கையோட எங்க போனாலும் இழுத்துட்டு போயிடுறாரு. யாரு வேட்புமனு தாக்கல, அடுத்து தாக்கல, தன்னுடைய தம்பி அசோக் வச்சு போடுறாரு. அசோக் யாரு? அமலாக்கத்துறையால் தேடப்பட்டு கடைசியில சரணடைஞ்சவர், தலைமுறையா இருந்தவர். இவரெல்லாம் நம்ம தலைவரை ஏத்துக்கணும். நம்ம தலையில பாருங்க, சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டு உலக வரலாற்றிலே, இந்திய வரலாற்று சொல்ல மாட்டேன், உலக வரலாற்றிலே ஆமாங்க நான் லஞ்சம் வாங்கினேன், கண்டக்டர் வேலைக்கும் இந்த டிரைவர் வேலைக்கும் நான் வாங்கின லஞ்ச பணத்தை திருப்பி கொடுத்துறேன், இவர் ஆனார், என்ன மன்னிச்சிருங்க, போ உன்னை மன்னிச்சுட்டேன் போ. அவரும் அந்த மாதிரி நீதிபதியை நான் பார்த்ததில்ல, அவரும் மன்னிச்சு விட்ட. அந்த மாதிரி நம்ம ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறது மருந்து தரக்கூடிய ஒரு செய்தி. இது மக்களிடம் நம்ம கொண்டு போய் இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களும் அஇஅதிமுக தலைவரும் சேர்க்கிறோம். இன்னைக்கு செந்தில் பாலாஜி எம்எல்ஏ இருந்தாலும் அவர் எதுல இருக்காரு? ஜாமீனில் தான் இருக்கிறார். இன்றைக்கு செந்தில் பாலாஜி எம்எல்ஏ இருந்தாலும் ஜாமீனில் தான் இருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர், ஈடியால் தண்டிக்கப்பட்டவர்ன்றத பொதுவெளியில சேர்க்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதற்கு பயந்துதான் செந்தில் பாலாஜி என்ன பண்றாரு? பழைய ஃபார்முலா இருக்காரு. அவர் ஆமா மக்கள் முன்னேற்ற போனாலும் ஜெயிப்பாரு, ஏடிஎம்கே போனாலும் ஜெயிப்பாரு, டிஎம்கே போனாலும் ஜெயிப்பாரு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற. ஏன் ஜெயிக்கிறாருன்னா தன்னுடைய மக்களுக்கு நல் சேவை செய்து ஜெயிக்கிறது இல்ல, தன்னுடைய ஜாதி பலத்தையும் தன்னிருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஓட்டை விலைக்கு வாங்கி ஜெயிக்கிறாரு. இந்த முறை அது எடுபடாது. அதை திமுகவை உணர்ந்ததுனாலதான் காங்கிரஸ் 2 தொகுதியும் செந்தில் பாலாஜி அங்க வைத்து கொங்கு பெல்ட்டுக்கு தனக்குத்தானே மண்ணை திமுக போட்டுக்குச்சு. பாக்கி சார், இப்போ அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள், குறிப்பா செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துக்கலாம். இப்போ அவர்னால அதிமுகவுக்கு, அதுவும் அவர் சார்ந்த சமூகத்திலிருந்து இழப்பு அப்படிங்கிறது கொங்கு பெல்ட்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ரெண்டாவது, இப்போ ஒட்டுமொத்தமா பார்க்க போனா திமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு கோலை கொடுத்திருக்கு, மண்டல பொறுப்பாளர்களுக்கு கோல் கொடுத்திருக்கு. இப்போ வெற்றி பெற்றுதான் ஆகணும், தோத்து போயிட்டா நீங்க பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ அதுக்குத்தான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டார், அவரும் களம் காண்கிறார். இப்ப இதெல்லாம் கன்சல்டேட் இருக்குது. ஏதாவது கொஞ்சம் அசைச்சு பார்க்கறதுக்கு இன்னும் புதிய ஃபார்முலா பண்ணி எப்படியாவது அதிமுக வாக்குகளை சிதறடிப்பதற்கு இல்ல திமுக பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வாங்களே, அது ரிசல்ட் கிடைக்காதா? கண்டிப்பா இல்ல, ரிசல்ட் கிடைக்குமாங்கிறது கொஞ்ச நாள்ல தெரிஞ்சு போயிடும். ஆனா அதுக்கான முயற்சி இறங்குவாங்க.
திருமங்கல மாடல் எப்படி மதுரையில் கொண்டு வந்தாங்களோ, மதுரை மண்டலத்தில் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி பட்டி சிஸ்டத்தை கொண்டு வந்தது ஈரோடு கிழக்கில் இதே திமுக தான். விஞ்ஞான முறையில் சிந்திக்கிற ஆட்கள் இல்லையா ஊழல் பண்ணுறதுல, அதனால் இது முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்னன்னா, நீங்கள் ஒரு சின்ன தகவல் சொல்லணும். KA செங்கோட்டையன், பண்ருட்டி ராமச்சந்திரன், KA கிருஷ்ணசாமி போன்ற தலைவர்கள்லாம் எந்த கட்சியில் இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு செல்வாக்கு உண்டு. நான் ஒன்று கம்யூனிட்டி ஒரு பக்கம், ரெண்டாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல காலமாக போட்டியிட்டவர் எம்ஜிஆரின் தொண்டராக போட்டிவிட்ட செங்கோட்டையன், அது ஒரு ரெண்டாவது பாயிண்ட். இது ரெண்டு தவிர நன்கு அறிமுகமான பரிச்சயமான முகம் என்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எல்லா கட்சியிலுமே ஏதாவது ஒரு சில தலைவர்களுக்கு இருந்தே தீரும். அது எந்த வெரி புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கட்சியில் கூட அது இருக்கும். அந்த அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையனுக்கு வாய்ப்புகள் இருக்கும்னா இருக்கலாம். ஆனால் அதை தவிர அது மட்டும்தான், அதை தவிர எந்த விதமான வாய்ப்புகளும் எல்லோருக்கும் இருக்குமான்னு தெரியல. அதே சமயத்தில் நீங்கள் கரூரில் கொடி கட்டி பிறந்த MK ஸ்டாலினால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட போது கரூரில் ஒருத்தர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர், அவரை பற்றி சொல்லி கேட்கவே வேண்டாம் அப்படின்னு ஊழல் புகார் அவரை கடுமையாக சாடிய அதே கரூர் செந்தில் பாலாஜி இடம் மாறி கோயம்புத்தூர் போகிறாரா? என்ன காரணம்? ஒன்று அங்கே செல்வாக்கு இல்லை, ரெண்டாவது இங்கே அசைன்மெண்ட்டு, இதை நீ பண்ணணும்ன்ட்டு. ஆனால் ஒன்று மறந்துட்டாங்க, பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சருமான எல் முருகன் கொங்கு நாட்டில் நன்கு அறிமுகமானார். அண்ணாமலை இல்லை என்பது ஒரு சில பேருக்கு அந்த வருத்தம் இருக்கலாம். பட் அண்ணாமலை இப்போ ஸ்டேட் ஃபுல்லாக ஆயிட்டார். அவர் எப்போ என் மக்கள் அப்படிங்கிற யாத்திரையை நடத்தினாரோ, வெற்றிகரமாக நடத்தி பூர்த்தி செய்தாரோ, அப்போதே அவர் தமிழ்நாட்டு மைந்தனாகிவிட்டார், கொங்கு மண்டலத்தின் மைந்தன் இல்லை. ஆகையினால அவருடைய பார்வையும் அவரை கட்சி பயன்படுத்துகிற அணுகுமுறையும் சிறப்பானதுதான். அதில் ஒன்று மாற்று கருத்து கிடையாது. விருதுநகரை சேர்ந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் காமராஜர் எப்படி மாநிலம் முழுக்க போற்றப்படுகிறவர், அதே மாதிரி திசை நோக்கி அண்ணாமலை நகர்ந்து விட்டார். ஆனால் அது இம்மெட்டீரியல். ஆனால் எல் முருகன் வானதி கடந்த முறை கடும் டஃப் ஃபைட்டு கொடுத்தாங்க கமல்ஹாசனுக்கு. ஆகையினால் இவங்களுக்கெல்லாம் சாதகமான சூழல் இருக்கு. ஸோ நம்ம அந்த விஷயத்தை கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் அதிமுகவுக்கும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்க எப்படி இங்க வட தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கும் பட்டியலின சகோதரருக்கான ஒரு ஜாதி பலத்தை வைத்து இந்த கட்சிகள் கட்டமைக்கிறதோ, அதே மாதிரி கொங்கு பெல்ட்ல போனீங்கன்னா வெள்ளாள கவுண்டர் அவர்களும் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் மிகப்பெரிய லெவல்ல வெற்றியை நெருங்கக்கூடிய மக்கள் தொகை கொண்டவர்கள். இந்த அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த முதலாக ஒரு கேபினெட் இணை மந்திரியை கொடுத்து பிஜேபி அழகு பார்த்தது முருகன்ஜி அவர்களுக்கு தான். 2 முறை அவர் கேபினெட் இணை மந்திரியா இருந்திருக்காரு. மிகப்பெரிய லெவல்ல அருந்ததி சமுதாயத்தின் ஓட்டை அவர் அறுவடை செய்வாரு. வெள்ளாள கவுண்டருடைய கேஸ்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, வானதி சீனிவாசன், அப்புறம் எங்களுடைய அண்ணாமலைஜி, இப்படி எல்லாரும் பெருவாரியான அந்த கேஸ்ட் சம்பந்தமான அந்த ஆள்கள் இருக்கிறதுனால 2 ஓட்டுமே கன்சாலிடேட் ஆகிறதுனால வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய லெவல்ல வரும். மேற்கு மற்றும் கொங்கு மண்டலத்துல 57 தொகுதிகள் எடுத்துக்கொண்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அதிமுக 40 - 45 தொகுதிகளும், திமுக 10 - 15 தொகுதிகளும், இன்னும் நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் நெக் டு நெக் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் பாக்கியவர்களுக்கும் அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் அவர்களுக்கும் நன்றி.